தான் அப்படிங்கிற நினப்புல இருமாப்பில் இருந்த பாண்டியனுக்கு இப்போ கிடைச்ச பரிசு எல்லாம் கரெக்டானது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு எஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு ஹார்ட்டினை தெரிவிச்சிருங்க. அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ பாக்கியம் வீட்டில் ரொம்ப அதாவது சோத்துக்கே சிங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணுறாங்க, சரி பாக்கியம் ஏதாவது வேலைக்கு எதுவும் போகுமா? ஐயோ என்னையா வேலைக்கு போகிறது, என்ன வேலைக்கு போகிறது, இல்லை மளிகை கடைக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ ஏதாவது போகணுமே பாக்கியம், ஒரு பைசா கூட இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை பாக்கியம், வர்ற வழியில் ஒரு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்துச்சு, அங்கே நான் போகவா? என்ன கடையா, எந்த கடைக்கு போக போகிறேன்? என்னையாவது கடைக்கு சேர்க்குறதாவது. ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் ஜூஸ் கடை போட்டிருந்தாங்க. ஜூஸ் கடையா? ஆமாம், பூக்கடை ஜூஸ் கடை எல்லாம் இருந்துச்சு. ஜூஸு கடை பூக்கடைலாம் அது சிறுகடி காசு இல்லை, மீனா அவங்க அம்மாவில் போட்டிருப்பாங்க. அடிக்கு என்ன நீ ஜூஸு கடைக்கு கூப்பிட்றாங்க வேலைக்கு ஆட்கள்னு. நான் போயிட்டு வரட்டா? ஒரு நாளைக்கு 300 தருவாங்களாம், பேட்டா காசு தனியாக வேறு தருவாங்களாம், போயிட்டு வருவா அப்படிங்கல. போயா போ, எப்படியாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பாக்கியம் புருஷனும் மாணிக்கமும் போயிடுறாரு. போய் வேலையை பார்க்குறாரு. அங்கேயும் சும்மா இருப்பாரா என்ன? ஆடிய கால் பாடிய வாய் நிற்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா பார்ப்பேன், வேலையெல்லாம் நான் சூப்பரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சேர்ந்த நாளே என்ன பண்ணிட்டான், காசு மொத்தமாக அவங்க ஏதோ குழுவுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறாங்க. பாவங்க அவங்க அது பூராத்தையும் எண்ணெயும் கல்லால் வைக்கிறாங்க. அண்ணே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்படியே திருத்தன்னு பார்த்துட்டு அப்படியே அதுலேருந்து உரியிறாங்க காசை, பாதி காசை. ஒருவன கையோடு அங்கே இருக்க முடியல. அப்படியா பாக்கியம், அப்படியா? ஐயோ பிள்ளைக்கு முடியலையா? அம்மா என் பிள்ளைக்கு முடியலை, என் பொண்டாட்டி கால் பண்ணியிருக்கா, நான் போயிட்டு வரட்டுமா? அண்ணே போயிட்டு வாங்கண்ணே, அதெல்லாம் பாவம், பிள்ளைங்களுக்கு முடியலைன்னா போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஒரு 100 வியாபாரம் ஓடி இருக்குது, கையில் இருக்குது. இந்தாங்கண்ணே செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. இந்தாங்கண்ணே சம்பள பணம்னு சொல்லிட்டு அந்த காசையும் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு அப்பா இன்னைக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா அது சந்தோஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு பாக்கியம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேனி சாப்பாடு எல்லாம் வாங்கிக்கிட்டே கொடுக்க, இப்படியா அதுவும் 3/4 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே உனக்கு எவ்வளோ சம்பளம்? 5000 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நான் ஆட்டையே போட்டு வந்தது இந்தா அப்படிங்கல. தங்கமேல் பார்க்குது, அம்மா இதெல்லாம் தப்புமா, அதுவும் கோயில் வாசல் முன்னாடியே. சும்மா ரெடி, கோயில் வாசல் முன்னாடி கோயில் வாசல் பின்னாடி நின்றுக்கிட்டு நம்ம இந்தளவுக்கு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கிறது காரணம் அந்த சாமி தானே. ஏன் அது நமக்கு நல்ல ஒரு வழியை காமிச்சா நம்ம எப்படி பண்ண போகிறோம்? இவன் ஒரு சும்மா கடடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டார் பாவம் திண்டார் போச்சுன்னு சொல்லுவாங்க. வா நம்ம போய் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாவம் அது அன்னைக்கு ஃபுல்லாக அந்த வாரம் ஃபுல்லாக சம்பாரிச்சது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக குழுவு கட்டணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. காசை பார்த்தா காணோம். ஐயோ இப்போ ஃபைனான்ஸ்லேருந்து வந்துடுவாங்க, குழுவுக்கும் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது, எப்படி போச்சு அப்படி இப்படின்னு அங்கே கதறாங்க, துடிக்கிறாங்க. ஏமா கதற? ஐயோ என் பணம் போச்சு அப்படிங்கல. அவங்க பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்துடுறாங்க. என்னம்மா என்ன அப்படிங்கல. பணம் போச்சுடி, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுடி அப்படிங்கிறாங்க. அம்மா கவலைப்படாதம்மா, யார் எடுத்தான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லல. புதுசாக வேலைக்கு சேர்ந்தவன் எடுத்துருப்பானோ? இருக்கலாம், சரி நம்ம ஐடியாவோட பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த கோயில் வாசலில் இருக்க சிசிடிவி கேமராவை போய் பார்க்குறாங்க. அவங்களும் பார்த்தா கரெக்டாக அந்த திருட்டு என்ன சொல்கிறதுங்க, அந்த பாதி பணத்தை உருவி அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா கொடுக்குற காசையும் வாங்கிக்கிட்டு கிளம்பி எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஆட பாவி இப்படிலாம் இருக்கிறானா, இவெல்லாம் நல்லாவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு போகிறாங்க. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போகிறாங்க. போலீஸுக்கு அந்த பிள்ளைங்களும் அந்த தாயும் போயிட்டு அழுத கையோட அழுதுகிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டான் காசு பணத்தை அப்படின்னு சொல்ல. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் இந்த மாதிரி தான் மாணிக்கம் தான் அப்படின்னு பேரை சொல்லி இருக்கிற அட்ரஸையும் சொல்கிறாங்க. பார்த்தா வேகமாக போலீஸ் ஜீப்பில் போகுதுங்க. இப்போல்லாம் போலீஸ் துரிதமாக வேலை பார்க்குதுங்க. இங்கே பார்த்தா வேகமாக நல்லா சமைக்கிறாங்க. அப்படியே சூப்பராக கோழி எடுத்து குழம்பு வச்சு தட்டில் போட்டு அப்படியே வாயில் வைக்க போலீஸ் வண்டி போய் நிற்க, இவங்க என்ன செய்கிறது தெரியாமல் திகச்சு போய் நிற்க அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. யார் அப்படின்ட்டு என்ன மேடம் கேஸ் விஷயமா வந்தீங்களா? என்னது கேஸ் விஷயமா வந்தமா? இல்லை என் பொண்ணு விஷயமா. உன் பொண்ணு விஷயமாலாம் வரல, அப்புறம் என்ன விஷயம் அப்படிங்கல. எங்கே மாணிக்க எங்கே அப்படிங்கதோ அப்படிங்கல. எந்திரிக்கிறாரு. எந்திரியா நடையா அப்படிங்கல. ஆமாம் பாவம் பசியில் இருக்காரு, கொஞ்சோன்னு சாப்பிடட்டுமே. ஏயா நீங்கள் நல்லா விடக்கோழி அடித்து சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தவங்க பாவத்தில் தான் நீங்கள் கொட்டிக்குவீங்களா? அவங்க சோத்தில் மண்ணலி போடுவீங்களா? அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, நீனு தெரியாமல் அப்படி ஆக்கி தின்னுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லைம்மா. எப்படி உன் புருஷன் கொண்டாந்தா ஏது அப்படின்னு கேட்டியா கேட்கலையா? இல்லை இது நாங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தோம், எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. ஓ கோழிக்கறியும் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தீங்களா? கோழிக்கறி மட்டும் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தார், சம்பளம் 400ரூவான்னாரு, அதில் வாங்கிட்டு வந்துருப்பாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல. நீ நல்ல ஆள்தாம்மா அப்படின்ட்டு கிளம்பியா அப்படிங்கிறாங்க. இருங்க என் புருஷன் அப்படிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டார். நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டாரா? எல்லா ஆதாரமும் இருக்குது, கோயில் வாசலில் கேமரா இருக்குது,
அதில் பார்த்துட்டு தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன், கிளம்புறீங்களா மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, அட பாவி மனுஷா, கேமரா இருக்குது இல்லை இதெல்லாம் பார்க்க மாட்டியா, ஐயோ அப்படின்ட்டு, மேடம் கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா, வழியில் வயிற்றுக்கு வழி இல்லைன்னு வேறு வழி இல்லைன்னு தான் என் புருஷன் கை வச்சுட்டாரு, கொஞ்சம் நீங்களே, ஏற்கனவே என் புள்ள வாழ்க்கை போச்சு, கேஸ் நடந்துட்டுருக்கு, அடைச்சே வாய மூடு, அடுத்தவங்க எல்லாம் எப்படி போனாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை மேடம், அதுக்கு நீ போய் உழைச்சி பாருடி, உழைச்சா நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுங்க இவனை அப்படிங்கிறாங்க. ஐயோ என் புருஷன் எல்லாமே என்னால் இருக்க முடியாதே அப்படின்னு வருது பின்னாடியே. ஓ அப்போ உன் புருஷனை கெடுத்து உன் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து பாருமா அப்படின்ட்டு போயிடுறாங்க. மயில், அம்மா என்னம்மா அப்பாவையும் கூப்பிட்டு போயிட்டாங்க, நாளைக்கு உன்னையும் கூட்டுவாங்களா, நான் என்னடி பண்ணேன், நீ இப்போ போய் கேஸ் போட்டிருக்கிய அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, ஐயோ என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கே போய் உட்கார வச்சு, கேஸ் நாங்கள் காசை தந்துடுறோம், கேஸ் போட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. காசு எப்படி தருவீங்க, எல்லாமே வாங்கி தின்ட்டிங்களே, இல்லை இப்போதைக்கு ஒரு 2000 இருக்குது, இன்னும் ஒரு 4000மோ 5000மோ தந்துடுறமே, எப்போ தருவீங்க, வழியே இல்லை சோத்துக்குன்னு சொல்லிட்டு பணத்தை திருடி போயிருக்கீங்க, மீதி எங்கேருந்து கொடுப்பீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பிள்ளைங்க பூரா 3 பேருமே துடிக்குதுங்க. எங்கள் அம்மா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைக்கிறாங்க, இவளை அரெஸ்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில அங்கே பாண்டியன் குடும்பத்துலேருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு இருக்கையில பார்க்குறாங்களா, என்ன தப்பு பண்ணிட்டு வந்துருக்குதுங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கையில கரெக்டாக என்னாச்சு மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆள் கடையில் திருடிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, இதுதான் உங்கள் ஃப்ராடு குடும்பம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இன்னொருத்தவங்க 2 பேர் வராங்க. இன்னொரு கேஸ் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா அது யாருன்னு பார்த்தா 10,000 பணத்தை கொண்டாந்து தங்கமே இல்லை அப்பா கிட்ட கொடுத்தாரு இல்லையா அந்த மீசக்காரரு, அவர் வராரு. அண்ணே பாண்டியண்ணே என்னண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, கேள்விப்பட்டேன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, என்னண்ணே இப்படி நல்ல இடமா பார்த்து கட்டக்கூடாதா, ஏன் எங்களுக்கு என்ன அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இங்கே தான் இருக்கியா, நல்ல இடம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அப்புறம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த பாண்டியண்ணே ரொம்ப நல்ல மனுஷன், நான் பார்த்ததுலே இவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை, எப்படி தங்கமான மனுஷன் தெரியுமா, என் பிள்ளைக்கு செலவுக்கு சாப்பாட்டுக்கு பொங்க சீர் செய்ய எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னே 10,000 ரூபாய்க்கு காசு கொடுத்து மளிகை ஜாமான் கொடுத்து நல்ல மனுஷன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அட விடுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நீங்கள் சும்மா இருங்கண்ணே, ஆனால் நான் கேட்காமலே நீங்கள் கொடுத்தீங்க, அதே மாதிரி நீங்கள் கேட்காமலே நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, உங்கள் நாணயத்துக்காகத்தானே நான் கொடுத்தேன், என்னது கேட்காம கொடுத்தியா, நீ எப்போயா கொடுத்த, நீ தான் இன்னும் கொடுக்கவே இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாண்டியன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இவன் எங்கே காசை கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அப்படி பாண்டியன் சொன்னோன்னே, அண்ணே என்னண்ணே பணத்தையும் கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்டேனே, என்னது கடையில் கொடுத்தீங்களா, யார்கிட்ட கொடுத்தீங்க, இந்த நிற்கிறாரே மாணிக்கம் உங்கள் சம்மந்தியாமே, அவர் தான் வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்படியே கோவம் வருது. 10,000 இவர்கிட்ட கொடுத்தீங்களா அப்படிங்கல, ஏயா நீலாம் ஒரு மனுஷனா, என்கிட்ட கொடுத்தியாயா, என்ன சம்மந்தி, அது வந்து அப்படியே பாக்கியம், கொடுத்துட்டேன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல, சம்மந்தி நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, எப்போயா கொடுத்த, நீங்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கையில கல்லால் போட்டேன் சம்மந்தி, நீங்களாம் எடுத்துட்டீங்க மறந்துருப்பீங்க, யோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லல. சரவணன் பார்க்குறாங்க, அப்பா இவர் இது மட்டும் எடுக்கலப்பா, நான் இன்னும் மாமா எடுத்தார் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அது எல்லாமே இவர் தான்ப்பா எடுத்தது, என்னடா சொல்கிறேன், ஆமாப்பா இங்கே பாருங்கள் அப்படின்னு மொபைல் எடுத்து காமிக்கிறாரு. நான் சுத்தமாக அதே மறந்துட்டேப்பா இந்த பிரச்சனையில் அப்படின்னு காமிக்க, கரெக்டாக 1000 ரூபா எடுத்து உழுக்க வைக்கிறது, அப்படின்னு நழுக்குங்காமல் எந்திரிச்சு போகிறது எல்லாமே இருக்குது. ஏன்டா இதை நீ சொல்லலை, இல்லைப்பா என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் அவர் மாமனாராச்சே, அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க தான்ப்பா நான் சொல்லாமல் மறைச்சேன், இப்போ ஞாபகம் வந்துருச்சு அண்ணே நீங்கள் வந்ததுனால நல்லதா போச்சுனே அப்படிங்கிறாங்க. அடுத்து போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம் ஆதாரத்தை பாருங்கள், எங்கள் கடையிலையும் இவர் திருடி இருக்காரு, இந்த திருடினக்காக நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஓகே சார் நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ஜூஸ் கடைக்காரங்க கொடுத்தது பாண்டியன் கொடுத்தது ரெண்டையும் சேர்த்து வச்சு மாணிக்கத்தை உள்ளர தள்ளுறாங்க. ஐயோ என் புருஷன் இல்லாமல் நான் வாழ முடியாது, என்னை விட்டுருங்களே, என் புருஷனை விட்டுருங்களே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, ஆதாரத்தோடு வந்து சேர்த்து விட்டுருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது, 2 கேஸ் நடந்திருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவருக்கு மேலே 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளார போட்டுறாங்க. உடனே பாக்கியம் பார்க்குது, என்ன என் மேலே பழி வாங்க முடியலன்னு இப்படி ஒரு ட்ரிக்கை கொண்டாடுறீங்களா, ஏம்மா உன் புருஷன் திருடிட்டு வந்துருக்கான், கையங்குளமாக மாட்டியிருக்காரு, நீ என்னமோ அவங்கள திட்டுற, எனக்கு என்னமோ உன் மேலே தான் முழுசாக சந்தேகம் வருது, அம்மாம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் முறைக்குது. இதுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ உன் புருஷன் உள்ளர போயிட்டான், என்ன பண்ண போகிற அப்படிங்கல, என் புருஷனை எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும், பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் உன் புருஷனை வெளியே எடுக்கணும்னா இந்த கேஸை எடு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய அந்த வீட்டில் வாழ வச்சுட்டு தான் மறுவேலை, பாக்கியம் என்னை வெளியில் எடு பாக்கியம், ஏரியா
நான் என்ன பண்ணேன்னு பார்க்குறேன். இந்த ஆதாரம் இருக்குல்ல, அந்த செல்லு இருந்தால் தானே அதை எடுத்துடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து கிளம்புது. அதுக்கப்புறம் பார்த்தா மேடம் இந்த இதை உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. சரவணன் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் அனுப்பிடுறாருங்க. ஒட்டுமொத்த யூடியூப் ஃபுல்லாகவே விட்டுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்படி தான் போக வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.